ஏகி சபை வழங்கும் கிருபையும் சத்தியமும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்கிற கர்த்தருடைய வார்த்தை வசனம் என்னவென்றால், மார்க் எழுதின சுவிசேஷத்திலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்க போகிறோம். இல்லை, ஒவ்வொன்றாக நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த செய்தியின் தலைப்பு என்னவென்றால், நிலம். நாம் எப்படிப்பட்ட நிலமா இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அதை குறித்து நாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக மார்க் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழியருகே ஆனவர்கள். இங்கே இயேசு ஓமைகளாக அவர் தன் வார்த்தைகளை சொல்லுகிறார். ஓமைகளாக தன் வாயை திறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் ஓமையாக அநேக வார்த்தைகளை ஜனங்களுக்கு அவர் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். இங்கே ஒரு விதைக்கிறவனுடைய ஓமையை இயேசு என்ன செய்தார்? ஜனங்களுக்கு சொன்னார். ஒரு விதைக்கிறவன் ஒருவன் புறப்பட்டு போனான். அவன் விதைத்து கொண்டிருக்கும் போது சில விதைகள் என்ன செஞ்சது? வழியருகே விழுந்தது. சில விதைகள் பாறை மேலே விழுந்தது. சில விதைகள் முட்செடிகளுக்குள் விழுந்தது. சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது. இப்படியாக 4 பகுதிகளிலே இந்த விதைகள் விதைக்கப்படுகிறது, விழுகிறது. அப்போ 4 பகுதியிலே உள்ள விதைகள் எப்படிப்பட்டதாக அது பலன் கொடுக்கிறது என்று சொல்லிதான் இயேசு அந்த ஓமையாக சொல்லுகிறார். முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் விதைக்க போகும்போது அந்த முதல் விதைக்கப்படுகிற விதை எங்கே விழுந்ததாம்? அது வழி அருகே விழுந்தது. அதுக்கு முன்பதாக இந்த விதை என்றால் என்ன? விதை என்பது கர்த்தருடைய வசனத்தை குறிக்கிறது, கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கிறது, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற நல்ல நல்ல விஷயங்களை குறிக்கிறது, கர்த்தர் நமக்கு தருகிற நல்ல ஆசீர்வாதங்களை குறிக்கிறது. அதில் முக்கியமாக எடுத்துக்கொள்வது என்றால் கர்த்தருடைய வார்த்தை தான் விதை. இந்த விதையை என்ன செய்கிறான்? மனுஷன் விதைக்கிறான். இந்த விதை நமக்கு நேராக விதைக்கப்படுகிறது. இப்ப நிலம் எதை குறிக்கிறது என்றால், அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நிலம் என்பது மனிதனுடைய இருதயத்தை குறிக்கிறது. 15ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது, வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவைகள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை. அப்போ நிலம் என்பது மனிதனுடைய இருதயத்தை குறிக்கிறது. இன்னொரு பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, மத்தேயு 13:38 சொல்லப்பட்டிருக்கிறது, நிலம் என்பது உலகத்தை குறிக்கிறது. நிலத்தை ஒவ்வொரு இடத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதனுடைய இருதயம், உலகம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எடுத்துக்கொள்ளலாம், அவனுடைய குடும்பத்தை எடுத்துக்கொள்ளலாம், அந்த வீட்டை எடுத்துக்கொள்ளலாம். இப்படிப்பட்ட ஒவ்வொரு இடங்களை பற்றி குறிப்பதுதான் நிலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வசனம், கடவுளுடைய வார்த்தை ஒருவர் விதைக்கிறார்கள். இப்போ சபையிலே கடவுளுடைய வார்த்தையை ஊழியக்காரங்க விதைக்கிறாங்க. ஊழியம் செய்ய போகிற ஒவ்வொரு லீடர்ஸும், ஊழியம் செய்கிற நபர்களும் கர்த்தருடைய வார்த்தையை ஒவ்வொரு பகுதிகளிலே, ஒவ்வொரு வீடுகளிலே, ஒவ்வொரு தெருக்களிலே நம்ம என்ன செய்கிறோம்? விதைகளை விதைக்கிறோம். ஆனால் இந்த விதைகள் எப்படி பலன் கொடுக்கிறது? இந்த விதைக்கப்படுகிற விதைகள் மனுஷனுடைய இருதயத்துக்குள் விழும்போது எப்படிப்பட்ட பலனை கொடுக்கிறது? அதான் முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது, வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்துக்கொண்டு போய்விடுகிறான். இதுவே வழி அருகே விதைக்கப்பட்ட விதை. அதே மத்தேயு 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான், அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். அப்போ விதைக்கப்படுகிற கடவுளுடைய வார்த்தையை எல்லோரும் கேட்க வேண்டும் என்று சொல்லிதான் நம்ம ஆவலா இருக்கிறோம். அதுக்கு தான் நம்ம தேவனுடைய சபைக்கு வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இந்த வார்த்தை என்னுடைய இருதயங்களில் விழ வேண்டும், என்னுடைய இருதயம் அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும், நான் அதன்படி வாழ வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய விருப்பமாக இருக்கிறது. ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது, எல்லாரும் வசனத்தை கேட்கிறார்கள், எல்லாருக்கும் காது இருக்கு, எல்லாம் கேட்கிறாங்க. அதான் ஏன் சொல்லுகிறார்? காதுள்ளவன் கேட்க கடவன். எல்லாருக்கும் காது இருக்கு, எல்லாரும் கேட்கிறாங்க, எல்லாருக்கும் இருதயம் இருக்குது, இருதயத்துக்குள்ள வசனம் போகுது. ஆனா என்ன பலனை கொடுக்கிறது? இங்கே வசனம் விதைக்கப்படுகிறது. அது எப்படிப்பட்ட நிலமா இருக்கிறதாம்? வழி அருகே விதைக்கப்படுகிற நிலமாக இருக்கிறது. இந்த விதை வழி அருகே விதைக்கப்படுகிறது. வழி அருகே விதைக்கப்படும் போது என்ன ஆகுதா? பறவைகள் வந்து அந்த விதைகளை எடுத்துக்கொண்டு போய்விடுகிறது. அப்படி என்றால் அந்த வழி அருகே வாகனங்கள் போகிறது, மனிதர்கள் நடக்கிறார்கள், மிருகங்கள் போகிறது, பறவைகள் அங்க இருக்கிற பொருட்கள் அதை யாரும் கண்டு கொள்ள முடியாது. அப்ப அங்க விதைக்கப்படுற விதை வளர முடியாது. அப்ப அந்த விதையை பறவைகள் வந்து எடுத்துக்கொண்டு போய்விடுகிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சாத்தான்
பொல்லாங்கன் வந்து என்ன செய்து கொண்டு போகிறான், அதை எடுத்துக்கொண்டு போய்விடுகிறான். காரணம் என்ன? அந்த ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது. இப்போ ஏன் இந்த வசனம் ஜனங்களுக்குள் அது கிரியை செய்ய முடியவில்லை? நம்ம நிறைய கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறீங்க, அநேகர் ஜபங்களை வந்து கேட்குறீங்க, சில தொலைக்காட்சியில் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. ஏன் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லை? ஏன் இன்னும் உங்கள் வாழ்க்கையில் கடவுள் கொடுக்குற நன்மை பெற்றுக்கொள்ள முடியவில்லை? ஏன் இன்னும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலை கிடைக்கல? காரணம் என்ன? அந்த கேட்கிற வார்த்தைகள் உங்களுக்குள் அது என்ன செய்யல? பலன் கொடுக்கவில்லை. ஏன்னா கேட்குறீங்க, ஆர்வமாக கேட்குறீங்க, வாஞ்சியா கேட்குறீங்க, ஆனால் என்ன இல்லை? அது உணராது இருக்கிறதுனாலே. இந்த இருதயத்தில் என்ன இல்லையா? உணர்வுல தன்மை இல்லை. எத்தனை வசனங்கள் கேட்டாலும், எத்தனை வார்த்தைகள் கேட்டாலும் அதை நம்ம அந்த நேரத்துக்கு நம்ம எடுத்துக்கொள்கிறோமே தவிர அது வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யறது கிடையாது, அதை நடைமுறைப்படுத்திக் கொள்வது கிடையாது. இதனால தான் என்ன ஆகுது? அந்த விதைகள் அது முளைக்காதபடி போய்விடுகிறது. அந்த பொல்லாங்கன் வந்து அந்த வசனம் விழுந்து, அந்த வார்த்தை விழுந்த உடனே என்ன செஞ்சிடுறான்? அடுத்த 2-3 நிமிஷத்துல 5 நிமிஷத்துல சர்ச்சுக்கு விட்டு வெளியே போன அந்த நிமிஷத்துல என்ன செய்யறான்? வார்த்தையை இருதயத்திலிருந்து எடுத்துட்டு போயிடுறான். இதனால அது பலன் கொடுக்க முடியவில்லை. இப்படித்தான் அநேகருடைய வாழ்க்கையிலே அந்த கடவுள் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதங்கள், நன்மைகள், அந்த வார்த்தைகள் பலன் கொடுக்க முடியாததா இருக்கிறது. காரணம் என்ன? கேட்டும் உணராதிருக்கும் போது. கேட்டும் உணராதிருக்கும் போது. இப்படி அநேகர் வசனங்களை கேட்டுக்கிட்டே இருந்தா மட்டும் போதாது. என்ன செய்யணுமா? உணர வேண்டும். அந்த வசனத்தை இருதயத்தில் போட்டு நம்ம என்ன செய்யணும்? உணர வேண்டும். ஐயோ, இந்த வார்த்தை சொல்லுகிறதே, எனக்கு அந்த உணர்வை தாருங்கள். அதான் தாவீது ராஜா சொல்லுகிறார், எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாரும். என்ன இருதயம் வேணுமா? உணர்வுள்ள இருதயத்தை தாரும். இப்போ நம்ம எல்லாரும் ஒரு ஜெப குறிப்பு நமக்கு வேணும். என்ன ஜெப குறிப்புனா, உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாரும். எனக்கு உணர்வுள்ள இருதயம் கொடுங்கப்பா. ஏன்னா எத்தனை வசனங்கள் நான் கேட்டாலும், எத்தனை வார்த்தைகள் நான் கேட்டாலும், நான் எப்படி ஜெபித்தாலும், எனக்காக எத்தனை பேர் வந்து ஜெபித்தாலும் எனக்கு என்ன இருக்க மாட்டேங்குது? உணர்வு இருக்க மாட்டேங்குது. நான் கேட்கிறேன், வாஞ்சியா கேட்கிறேன், வந்து உட்கார்ந்து கேட்கிறேன், ஆனா திருப்பி என்ன செய்ய மாட்டேங்குது? அதனுடைய வாழ்க்கையை நான் அபியாசப்படுத்த முடியவில்லை. அந்த வார்த்தைகள் என் வாழ்க்கையில நிலைத்திருக்க முடியவில்லை. காரணம் என்ன? அந்த உணர்வில்லாத இருதயம். அப்ப வேதம் சொல்லுகிறது, உணர்வில்லாத அவருடைய இருதயம் அது இருளடைந்திருக்கிறதாம். ஏன் அந்த இருதயத்துல உணர்வு இருக்க மாட்டேங்குது? இருள். பிசாசு உணர்வை கொடாதபடிக்கு இருளை கொடுத்து வைத்திருக்கிறான். இருள் அவனுக்குள் இருக்கிறதுனால என்ன செய்ய முடியல? அவன் உணர்வு அடைய முடியல. அப்ப இன்னைக்கு ஆண்டு சொல்லுகிறார், இன்னைக்கு உணர்வுள்ள இருதயம் நமக்கு இருந்தா கேட்கிற வசனங்கள் என்ன செய்யும்? நமக்குள்ள விதைக்கப்பட்டு அது பலன் கொடுக்கிறதா இருக்கும். இப்போ இந்த நிலத்துல என்ன காரணம்? அங்கே வந்து பறவைகள், பிசாசு வந்து எடுத்துக்கொண்டு போய் விடுகிறான். உணர்வு நமக்கு இல்லாததுனாலே அந்த வசனத்தை குறித்ததான எச்சரிப்பு, அந்த வசனத்தை குறித்ததான அந்த அறிவு, வசனத்தினுடைய தெளிவு, அந்த வசனத்தினுடைய முக்கியத்துவம், கடவுளுடைய வார்த்தையினுடைய அந்த சாராம்சத்தை நாம் புரிந்து கொள்ளாததுனால தான் என்னாகுது? அந்த வசனங்கள் நமக்குள் அது நிலைத்திருக்க முடியவில்லை. இப்படிப்பட்ட நிலமாக நாம் இருக்கக்கூடாது. வழியருகே விதைக்கப்படுகிற நிலமாய் நாம் இருக்கக்கூடாது. வழியருகே கடவுளுடைய வார்த்தை எதுவும் இருக்காது. ஜனங்கள் போயிட்டு வந்துட்டே இருப்பாங்க. இந்த இருதயம் என்ன ஆகும்? கடவுளுடைய வார்த்தை உள்ளே இருந்து அது பலன் கொடுக்காதபடிக்கு எல்லாம் உலகத்தில் உள்ள மனுஷங்க, வாகனங்கள், அது இது எல்லாம் அந்த இருதயத்தில் போய்கிட்டே இருக்கும். இந்த இருதயம் ஒரு கட்டுப்பாடுள்ள இருதயமா இருக்காது. இந்த இருதயத்தில் என்ன இருக்காது? ஒரு வேலி அடைக்கப்பட்டு இருக்காது. பாங்க, யாராவது ரோட்ல போய் வேலி அடைப்பாங்களா? அது எப்ப வேணா ஆட்கள் நடந்து போய்கொண்டே இருப்பாங்க. அதே போலதான் அநேகருடைய வாழ்க்கையும் ஒரு கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கையா இருக்கிறது. இஷ்டம் போல யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போகலாம், தன்னோட வாழ்க்கை எப்படி வேணா நடக்கலாம், நான் எப்படி வேணா பேசுவேன், நான் எப்படி வேணா வாழுவேன், என் இஷ்டம் போல நடப்பேன். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் என்ன? இந்த வழி அருகே விதைக்கப்பட்ட நிலம். இப்போ நம்முடைய நிலம் அப்படிப்பட்ட நிலமாக இருக்கக்கூடாது. நம்முடைய நிலம் அது 4 பக்கமும் வேலி அடைக்கப்பட்ட நிலமாக இருக்க வேண்டும். அங்கே எல்லாரும் வருகிறதும் போகிறதும் என்ன செய்யக்கூடாது? அங்கே இருக்கக்கூடாது. கர்த்தர் அப்படிப்பட்ட நிலத்திலே விதைக்கப்படும் போதுதான் அங்கே என்ன உண்டாகிறது? அங்கே பலன் உண்டாகிறது. இங்கே ஆனால் பலன் கிடைக்கவில்லை. காரணம் என்ன? அந்த இருதயத்தில் உணர்வு இல்லை. கேட்கிறாங்க, ஆனால் என்ன இல்லை? உணர்வு இல்லாததுனால பொல்லாங்கனாகிய பிசாசு வந்து அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு போயிடுறான். நீங்க நினைக்கிறீங்க, ஐயோ நான் வசனத்தை கேட்டேன், ஏசப்பா எனக்கு நிறைய வாக்குத்தத்தங்கள் கொடுத்தார், ஏசு எனக்கு நிறைய தீர்க்கதரிசனமான வார்த்தைகளை கொடுத்தார், அது ஏன் என் வாழ்க்கையில் நடக்கவில்லை, அது ஏன் என் வாழ்க்கையில கிடைக்கலன்னு சொல்லி நீங்க வேதனையோடு இருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்குள் அந்த உணர்வுள்ள இருதயம் இல்லாததுனால,
இந்த வசனத்தை உடனே உள்வாங்கி அதுக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த வசனத்தை கொண்டு நீங்க என்ன செய்யுங்க, என்ன புடமிடுங்க, இந்த வசனத்தை கொண்டு என் வாழ்க்கை நீங்க உருவாக்குங்க, இந்த வசனம் என் வாழ்க்கைக்குள் விதைக்கப்படட்டும், இது என் வாழ்க்கைக்குள் நான் அந்த வசனத்தை போல நான் வாழ விரும்புகிறேன், இந்த வசனம் என் வாழ்க்கைக்குள் அது விதைக்கப்பட்டு நான் என்னோட குடும்பம் முழுவதும் அதுக்கு ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறோம் என்று நம்ம சொல்லுவோமானால், கர்த்தர் இந்த வசனத்தின் வாழ்க்கையில விதைத்து அது நல்ல நிலமாய் அது காணப்படும். அப்ப இந்த நிலத்தை குறித்து ஆண்டு சொல்லுகிறார், இது என்ன வழி அருகே விதைக்கப்பட்ட நிலம். இப்படிப்பட்ட நிலமா நாம் இருந்தோம் என்றால் இங்கே கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நாம் என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ளவே முடியாது. எத்தனை வருடம் நாம் சபைக்கு வந்தாலும், எத்தனை வருடம் நாம் தொலைக்காட்சி மூலமாக வசனங்களை கேட்டாலும், எத்தனை வருடம் நாம் வேதத்தை படித்தாலும், எத்தனை வருடம் நான் இயேசுடைய பிள்ளை என்று சொன்னாலும் நாம் என்ன செய்ய முடியாது, அது முற்றிலுமாக அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. காரணம் என்ன, நமக்குள்ள உணர்வுள்ள இருதயம் இல்லாதிருக்கிறதுனாலே, இந்த இருதயத்தில் இருள் குடியிருப்பதினாலே, இந்த இருதயத்தில் திருக்கு, இந்த இருதயம் கேடுள்ளதா இருக்கிற வேதம் சொல்லுகிறது, அது மகா கேடுள்ளதா இருக்கிறது. இந்த இருதயத்தை நம்ம சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த இருதயம் நல்ல நிலமா இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் விதைக்கப்படுற விதை அது பலன் கொடுக்கிறதா இருக்கும். அடுத்ததாக இந்த விதை எங்கே விதைக்கப்படுகிறது பாருங்கள். அதே மார்க் எழுதின சுவிசேஷத்திலே 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம். அப்படியே வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே வேறில்லாதபடியால் கொஞ்ச கால மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலங்களில் விதைக்கப்பட்டவர்கள். இங்கு சொல்லப்பட்டிருக்குது, இரண்டாவது விதைக்கப்படுகிற விதை எங்கே விழுகிறது, கற்பாறையான நிலத்திலே விழுகிறது. பாறை போன்ற இடத்துல அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் மண்ணு இருக்கும், அவ்வளவுதான். ஆனா அங்கே விதை விழுகிறது, அங்க அந்த விதை என்ன செய்கிறது, வளருகிறது. ஆனா வளர்ந்து என்னாகுதான், அங்கே வேர் விட வழி இல்லாததுனாலே அது என்ன செய்கிறது. அதே மார்க் எழுதின சுவிசேஷத்திலே 4ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் பாருங்க. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை நிலத்திலே விழுந்தது, அதற்கு ஆழமான மண்ணில்லாததினாலே சீக்கிரத்தில் முளைத்து, அது என்ன ஆகுது, கொஞ்சம் தான் மண் இருக்கு, அதனால என்ன செஞ்சிருது, சீக்கிரத்தில் முளைத்து வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. இப்ப இரண்டாவது ஒரு நிலத்திலே இந்த விதை விழுகிறது, அதான் சொல்ற கற்பாறை நிலத்திலே. ஆனா இது ஏன் இந்த செடி வளர்ந்து ஒரு மரமாக முடியவில்லை, இந்த விதை ஏன் பலன் கொடுக்க முடியவில்லை என்றால், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வெயில் ஏறின போதோ. பாறை இருக்குது, பாறைக்குள்ள தண்ணி இல்லை, வெறும் கல்லுதான். இதனால என்ன ஆகுது, வெயில் ஏறின போதோ அது என்ன ஆயிடுதான், தீந்து போய் விடுகிறது. இப்படிதான் அநேகோட வாழ்க்கையில என்ன ஆகுது, விதை வசனத்தை கேட்கறீங்க, சந்தோஷமா அந்த வசனத்தை உட்கொள்றீங்க, வசனம் நான் நடக்க போறேன் வாழ போறேன்னு சொல்லி நம்ம ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்கிறோம். நான் அந்த வசனம் என்னோட வாழ்க்கையில கர்த்தர் பேசினார், நான் இதன்படி நான் வாழுவேன் என்று சொல்லி நம்ம என்ன செய்யறோம், அதை கர்த்தருக்காக நம்ம அந்த வசனத்தை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு 16 தான் சொல்லப்பட்டிருக்கு, வசனத்தை கேட்டோட என்ன செய்யறாங்க, அவங்க சந்தோஷமா ஏற்றுக்கொள்றாங்க. அது எந்த முறுமுறுப்பும் கிடையாது, எந்த அகெயின்ஸ்டான பேச்சும் கிடையாது, சந்தோஷமா ஏற்றுக்கொள்றாங்க. ஆனா தங்களுக்குள் வேல் கொள்ள முடியாதபடியினாலே, வேர் கொள்ள முடியல அவங்களால, இந்த வசனத்துக்காக தன்னை என்ன செய்ய முடியல, அவங்க நிலைத்திருக்க முடியவில்லை, இந்த வசனத்துக்காக தன்னோட வாழ்க்கையை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்க முடியவில்லை. ஏன், வேர் கொள்ள முடியாததினாலே. வேர் விட்டாதான் என்ன ஆகும், கீழே எந்த அளவுக்கு மரங்கள் வேர் விடுகிறதோ அந்த அளவுக்கு மேலே மரங்கள் செழித்து வளரும், அது பலனுள்ளதா இருக்கும். கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். அவங்க என்ன செய்யறாங்க, கொஞ்ச நாள் மாத்திரம் நிலைச்சிருக்கிறாங்க. அவங்களால காலம் முழுவதும் கடவுளுக்காக நிலைத்திருக்க முடியல, கடவுளுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை அவங்க காலம் முழுவதும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம் என்ன, அவங்களுக்கு வேர் கொள்ளாமையினாலே, வேர் விடா முடியாததுனால என்ன செய்யறது, அது தீந்து போகிறது. வெயில் ஏறின போதோ பிரச்சனைகள் சொல்லப்படுகிற வசனத்தின் நிமித்தம் அவங்க வாழ்க்கையில உபத்திரவங்கள் துன்பங்கள் உண்டான உடனே என்ன செஞ்சிடுறாங்க, இடரல் அடைந்து விடுகிறார்கள். இயேசுவை பின்பற்ற முடியவில்லை. பிரச்சனைகளை பார்த்த உடனே, கஷ்டத்தை பார்த்த உடனே, 4 பேர் ஏதாவது தகாத வார்த்தைகளை சொன்ன உடனே என்ன செஞ்சிடுறாங்க, அவங்க சோர்ந்து போய் என்ன செஞ்சிடுறாங்க, அவங்க விழுந்து போயிடுறாங்க. அவர்களால் ஒரு நல்ல பலனை கொடுக்கிற மரமாக செடியாக அவங்க என்ன செய்ய முடியல, அவங்க செழித்தோங்கி வளர முடியல. காரணம் என்ன, வேர் கொள்ளாமையினாலே. வேர் இருந்தாதான் அந்த மண்ணுக்குள் இருக்கிற எல்லா சத்துக்களையும் தண்ணீரையும் உறிந்து எடுத்து என்ன செய்யும், அந்த மரம் மேலோங்கி வளரும். அப்ப இயேசு சொல்லியிருக்கிறார், அவர் என்னுடைய வேருக்கும் என்னுடைய சாருக்கும் அவர்கள் பங்குள்ளவர்களாய் மாறுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. இப்போ தேவனுடைய அந்த சாரையும் வேரையும் குடித்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும், நல்ல மரமாக செடியாக மாற முடியும், பலன் கொடுக்கிற மரமாய் மாற முடியும்.
அப்போ கடவுளுடைய அந்த அவருக்குள் இருக்கிற அந்த அன்பையும் அந்த இரக்கத்தையும் சுபாவத்தையும் அவர் கொடுக்கிற நன்மைகளையும் அவர் கொடுக்கிற ஆறுதலையும் அவர் கொடுக்கிற வசனங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் நாம் அவருக்குள் என்ன செய்ய முடியாது? வேர் கொள்ள முடியாது. ஆம் அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் எல்லாம் அவருக்குள் வேர் கொள்ளுவர்களாக நாம் இருக்க வேண்டும். இயேசுடைய வார்த்தையை கேட்டு சந்தோஷமா கேட்கிறோமா? அதே போல நம்மளோட வாழ்க்கையில உபத்திரவங்கள் வரும்போதும் பிரச்சனைகள் வரும்போதும் பாடுகள் வரும்போதும் என்ன செய்யணும்? அதை சந்தோஷமா நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு நான் தன்னோட வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். என்ன பாடு வந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் நான் கர்த்தருக்காக வாழுவேன், நான் இயேசுக்காக நான் இருப்பேன், நான் இயேசுவை நான் விட்டு போக மாட்டேன், நான் பின்னிட்டு திரும்ப மாட்டேன், நான் அவருக்காக நான் வாழுவேன் என்று சொல்லி நீங்கள் வைராக்கியமாக இருந்தீர்கள் என்றால் நீங்கள் வேர் கொண்டவர்களாக நீங்கள் இருப்பீங்க. இல்லைன்னா கற்பாறை மேலே விதைக்கப்பட்ட விதையை போல கொஞ்ச நாள் மாத்திரம் பிரகாசிச்சுட்டு கொஞ்ச நாள் மாத்திரம் வளர்ந்து நல்ல பூக்கையும் கனிகளையும் கொடுத்துட்டு அப்படி பட்டு போகிற செடியை போல நம்ம மாறி விடுவோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்குள்ள இருக்கக்கூடாது. அப்போ கொஞ்ச காலம் மாத்திரம் நம்ம வாழ்றவங்களா இருக்கக்கூடாது. நீடிய நாட்களாய் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். பைபிள கொஞ்ச நாட்கள் போடல, நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென். நம்ம நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கிற கிருபை தேவனுக்கு நமக்கு தர வேண்டும். அப்போ இந்த விதை கடவுளுடைய வார்த்தை கேட்கும் போது ஆர்வமா கேட்கிறோம், சந்தோஷமா கேட்கிறோம். இன்னைக்கே நான் மாறிடுவேன், என் குடும்பத்தை நான் இன்னைக்கே சரிப்படுத்திடுவேன், என் வாழ்க்கையை நான் இன்னைக்கே எல்லாத்தையும் சரி பண்ணி நான் கடவுளுக்கு பிரியமா வாழுவேன் தான் மகிழ்ச்சியா நீங்க வீட்டுக்கு போறீங்க. ஆனா சில நாட்களிலே துன்பங்களும் பாடுகளும் வரும்போது நம்ம என்ன செஞ்சுடுறோம்? அப்படியே நம்ம மாறிடுறோம். அப்படி இருக்கக்கூடாது. நல்ல நிலமாக வேர் கொள்ள வேண்டும். என்ன பாருங்க, ஒரு பெரிய பெரிய புளிய மரம் வேப்ப மரம்லாம் எடுத்துக்கோங்க. பெரிய பெரிய மரங்கள் அது சின்னதுலேருந்தே வளர்ந்து வர வர எத்தனை காற்றடித்தாலும் எத்தனை மழை பெய்தாலும் எத்தனை வெயில் அடித்தாலும் என்ன செய்யுது? எல்லாவற்றையும் தாங்கி 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 பெரிய பெரிய சூறாவளி காற்றடிச்சா கூட என்ன செய்யுது? அங்கேயும் இங்கேயும் ஆடுமே தவிர என்ன செய்யாது? உடஞ்சி விழாது. ஏன் தெரியுமா? அது எந்த அளவுக்கு அது மேல் பக்கம் இருக்கு சகித்து கொள்ளுதோ அந்த அளவுக்கு அது ஆட பிரச்சனைகள் வரும்போது அது துவண்டு போகாமல் அதில் நிற்க நிற்க கீழே வேர் ஸ்ட்ராங்காக விட்டு கொண்டே இருக்கும். அது வேர் விட என்ன ஆகும்? அது சில மரங்களுடைய வேர்கள் பல மீட்டர்ஸ் அளவு கூட என்ன செய்யுமா? அது வேர் போகும். அந்த அளவுக்கு என்ன செய்யுது? வேர் விட மேலே செடிகள் செழித்தோங்குகிறது, அது பலனுள்ள மரமாய் மாறுகிறது. இப்போ நம்ம வேர் விட தான் நாம் பலனுள்ள மரமாய் நம்ம மாற முடியும். இந்த மரத்திலே நிறைய இலைகள், கிளைகள், பூக்கள், கனிகள், பழங்கள் காய்க்கும். இது அநேகருக்கு ஆஸ்வாதமா இருக்கும். நாம் வேர் விட தான் நாம் அநேகருக்கு ஆஸ்வாதமாக நாம் மாற முடியும். இயேசுக்குள் நாம் வேர் விட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய வாழ்க்கை இயேசுக்குள் கட்டப்பட வேண்டும். கண்மலையாகிய இயேசுக்குள் நீங்கள் கட்டப்பட்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை ஸ்திரமுள்ள வாழ்க்கையாக இருக்கும். உலகமாகிய கற்பாறை ஆகிய இறுதியும் நமக்குள் இருந்தது என்றால் உலக கவலைகள், உலக பிரச்சனை, எந்த பாடு, கஷ்டம், வசந்தின் உபத்திரம் வந்தோடனே நம்ம என்ன செஞ்சிடுறோம்? பின்வாங்கி போயிடுறோம். அப்படிப்பட்ட நிலமா நம்ம இருக்கக்கூடாது. தேவன் விரும்புகிற நிலமாக விதைக்கப்படுற விதைகள் அது பலன் கொடுக்கிற நிலமாக நம்ம இருக்க வேண்டும். அடுத்ததாக வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் அதே 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பாருங்க. வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். இங்கே மூன்றாவதாக ஒரு நிலம் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன் 4 நிலங்களிலே விதைக்கப்படுகிறது. இந்த முதலாவது வழி அருகே விதைக்கப்பட்ட விதை, 2வது கற்பாறை மேலே விதைக்கப்பட்ட விதை, 3வது முட்களில் விதைக்கப்பட்ட விதை. இங்கு விதைக்கப்பட்ட விதை என்ன ஆகிறது என்றால் அந்த வசனத்தை கேட்கிறார்கள், சந்தோஷமா கேட்கிறாங்க. கேட்டு அந்த செடி மெனசுகிறது, அழகாக வளர்ந்து வருகிறது. ஆனா இங்க என்ன நடக்குதா? உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவர்களை குறித்துதான இச்சைகள் உட்பிரவேசித்து. இப்போ ஒருவன் நன்றாக கர்த்தருக்குள் வளருகிறான். ஆரம்பத்துல இயேசுடைய வார்த்தையை கேட்டு இயேசு கிட்ட வந்து அவருடைய வசனங்கள் கேட்டு நம்ம என்ன செய்யறோம்? நல்லா வளர்ந்து வருகிறோம். ஆனா ஏன் நடுவுல ஒரு ஆசுவாதம் இல்லாமல் ஏன் இருக்கிறோம்? காரணம் என்னென்றால் உலக கவலை. முதலாவது நாம் கர்த்தருக்காக பலன் கொடுக்காமல் இருப்பதற்கு இருக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? உலக கவலை. அநேகருக்குள்ள கவலை தான் குடிக்கொண்டு இருக்குது. கணவனை நினைச்சா கவலை, மனைவியை நினைச்சா கவலை, பிள்ளைகளை நினைச்சா கவலை, சம்பளம் இல்லையே என்று கவலை, நினைத்த பொருளை வாங்க முடியலையே என்று கவலை, என் பிள்ளைங்க சரியான மார்க் எடுக்க முடியலையே அது குறித்து கவலை, என் பிள்ளையுடைய வாழ்க்கை நன்றாக இல்லையே நல்லா அமையுமா அது குறித்து தானே கவலை, நான் இத்தனை வருஷம் உயிரோடு வாழ்வேனா அது குறித்து கவலை,
4 பேருக்கு முன்பதாக என் வாழ்க்கை செவ்வையாக இருக்குமா, அது குறித்து கவலை. எதை எடுத்தாலும் கவலை 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 கவலை. அநேக ஜனங்களுக்குள் இருப்பது என்ன? கவலை. அதுவும் அதிகமா பெண்களுக்குள் நிறைய கவலை தான் இருக்கு. எதுக்கெடுத்தாலும் அவங்களுடைய மொத்த வாழ்க்கையே கவலையா தான் நிறைஞ்சிருக்கும். நம்ம அப்படிப்பட்டவங்களா இருக்கக்கூடாது. அப்படி கவலை நமக்குள்ள நிறைஞ்சிருந்தா தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள என்ன செய்ய முடியாது? அது கிரியை செய்யவே முடியாது. இப்போ தேவனுடைய வார்த்தை நமக்குள் அது கிரியை செய்ய வேண்டும் என்றால், தேவனுடைய வார்த்தை நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால், முதலாவது உலக கவலை நம்ம எடுத்து போட்டுடணும். அதான் வேதம் சொல்லுகிறது, உண்பதற்காகவும் உடுப்பதற்காகவும் நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? பரமபிதா அதையெல்லாம் அறிந்திருக்கிறார், அதெல்லாம் உங்களுக்கு கரெக்டா செய்வார். நீங்க அதை குறித்து என்ன செய்யாதுங்க, நீங்க கவலைப்படாதுங்க. ஐயோ நாளைக்கு நான் என்ன செய்வேன், கவலைப்படாதுங்க. நாளைய தினம் உனக்கு என்ன செய்யணுமோ அதை குறித்து என்ன செய்யுமா? அது கவலைப்படும். என் பிள்ளைகள் வாழ்க்கை மேலே செழித்தோங்கமா, கவலைப்படாதுங்க. இயேசு உங்க பிள்ளைகள் வாழ்க்கை செழித்தோங்க பண்ணுவார். நான் நன்றாக இருப்பேனா, எனக்கு இப்படி ஒரு பலவீனம் வந்துடுச்சே, நான் உயிரோடு வாழ்வேனா, கவலைப்படாதுங்க. உங்க வியாதியை சுகமாக்கி இயேசு உங்களை உயிரோடு வாழ வைப்பார். என் கணவனுக்கும் எனக்கும் பல நேரங்கள் பிரச்சனை வருகிறது, இது டைவர்ஸில் போய் முடிந்து விடுமா, கவலைப்படாதுங்க. நீங்க பல வருஷம் நீங்க சந்தோஷமா வாழ்வீங்க. நீங்க உங்களுடைய மரண பரியந்தம், உங்களுடைய கணவருடைய மரண பரியந்தம் நீங்க எப்படி வாழ போறீங்க? நீங்க மகிழ்ச்சியா சமாதானமா நீங்க வாழ போறீங்க. அல்லேலூயா. இந்த உலக கவலை தேவன் கொடுக்கிற நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாமல் என்ன செய்கிறது? தடை செய்கிறது. அது ஆண்டவர் மாத்தாளை பார்த்து சொல்லுகிறார், மாத்தாளி எப்ப பார்த்தாலும் கவலைப்பட்டு உலக காரியங்களை குறித்தே வேலையை குறித்தே கவலைப்பட்டு கலங்காதே. தேவையானது ஒன்று. தன்னுடைய எடுபடாத நல்ல பங்கை எப்படி மரியாள் உன் சகோதரி தெரிந்து கொண்டாலோ அதேபோல் நீயும் தெரிந்து கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார். நாம் கவலைப்பட்டு கலங்குகிறோம். தேவையானது ஒன்று. இயேசுடைய பாதத்தில் இருந்து, இயேசுவே என் கவலைகள் எல்லாம் உன்மேல் வைத்து விடுங்கள். அதான் சொல்லுறார், உங்கள் கவலைகள் எல்லாம் என் மேல் வைத்து விடுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறேன். எல்லா வருத்தத்தையும் பாரத்தையும் கவலையும் யார் மேல வச்சிடணும்? அவர் மேல வச்சிடணும். அவர் நமக்கு என்ன கொடுக்கிறார்? அவர் மகிழ்ச்சியை கொடுப்பார். நித்திய மகிழ்ச்சி உன் தலைமையில் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் நமக்கு என்ன மகிழ்ச்சியை கொடுக்கிறாரா? நித்திய மகிழ்ச்சி நம்ம தலைமையில இருக்கும். அதை நீங்க வாக்குத்தத்தமா எடுத்துக்கொள்ளுங்க. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன், நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலைமையில் இருக்கும். சஞ்சலம் தவிப்பும் எல்லாம் என்ன செய்யும்? அது ஓடி போகும். இந்த மாதத்துல அது ஓடி போகும். உங்க வீட்டை விட்டு ஓடி போகும். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கண்ணீரா இருக்கிறாங்களா, அவங்க கர்த்தர் சொல்லுகிறார், நித்திய மகிழ்ச்சியை கொடுத்து கண்ணீர் கவலையெல்லாம் இன்னைக்கு நான் ஓடி போக பண்ண போகிறேன். நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? வசனத்தின்படி வாழ வேண்டும். தேவனுடைய பாதத்திலே காத்திருக்கிறவங்களா இருக்கணும். இயேசு மேல் விசுவாசம் வைத்து, அவர் மேல் நம்பிக்கை வைத்து, அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மேல் நம்பிக்கை வைத்து நம்ம வாழும்போது தேவன் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அடுத்ததாக ஐஸ்வர்யத்தின் மயக்கம். ஒரு விதமான மயக்கங்கள் மனுஷங்களை வந்துருது. ஏன் கடவுளுடைய வார்த்தை அவங்களுக்குள் வேட்கொள்ள முடியல? ஏன் தேவனுடைய வார்த்தைக்கு அவங்க நல்ல ஒரு பலன் கொடுக்கிற மரமாக ஏன் அவங்க வாழ முடியல? காரணம் என்ன? ஐஸ்வர்யத்தின் மயக்கம். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, இச்சைகள் உட்பிரவேசிக்கிறது. உலக காரியங்களை குறித்ததான பாவங்கள், இச்சைகள், மயக்கம், உலக மயக்கம், பாவத்தினால் வருகிற மயக்கம், இச்சையினால் வருகிற மயக்கம், இப்படிப்பட்ட அசுத்தங்களுக்கும் பாவங்களுக்கும் தன்னுடைய இருதயங்களை இடம் கொடுக்குறாங்க. முதல்ல செயல்ல போகாது, அதெல்லாம் முதல்ல எதுல போகும்? இருதயங்களை இடம் கொடுத்துருவாங்க. இருதயத்துல சிந்தையில தவறானவைகளை நினைத்து 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 தன்னுடைய வாழ்க்கை என்ன பண்ணி கொடுக்குறாங்க? தன்னுடைய சிந்தை இருதயெல்லாம் அந்த பாவத்துக்கு இச்சைக்கு அடிமையாயிடுது, கரைப்பட்டு போகிறது. அன்னைக்கு வெளிப்பிரகாரமாக அன்னைக்கு கரைப்பட்டு போறது கிடையாது. ஆனா எங்க கரைப்பட்டு போறாங்க? இருதயங்களை கரைப்பட்டு போறாங்க, சிந்தையில கரைப்பட்டு போறாங்க, உள்ளான காரியங்கள் கரைப்பட்டு போகிறது. ஏன்? உலக ஆசை, உலக மயக்கம், இச்சை. அநேகரை உலகம் தன்னுடைய இச்சைக்குள் இழுத்துக் கொள்ளுகிறது. அநேகரை உலக மயக்கம் தனக்குள் இழுத்துக் கொள்ளுகிறது. அதான் வேதம் சொல்லுகிறது, அவங்க மயக்கமா இருக்கிறவர்களுக்கு நம்ம என்ன செய்யணுமா? மயக்கம் தெளியத்தக்க சாந்தத்தோடு நம்ம அவங்களுக்கு என்ன செய்யணுமா? உத்தரவு கொடுக்கணுமா? அவங்களுக்கு இயேசு பற்றி சாந்தமா அறிவிக்கணும். குடும்பத்துல யாராவது இப்படிப்பட்ட உலக மயக்கத்துல உலக பாவத்துக்குள் தன்னை பிணைத்து கொண்டு இருக்கிறாங்களா? விடுதலை பெற முடியாம கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்களா? நீங்க கவலைப்படாதுங்க. இயேசு இன்றைக்கு அவங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்தையும் மயக்கமா இருக்கலாம். பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும்.
நான் அதிகமாய் பணம் சம்பாதிக்கணும். சிலர் எப்படிதான் பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லி வட்டிக்கு பணங்களை கொடுத்துடுறாங்க. கடைசியில் என்ன ஆகுது? இருக்கிற பணமெல்லாம் இழந்து போய் வாங்கினவங்க சரியா திருப்பி கொடுக்காம, அதனால ஆட்களுடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் சாபத்துக்கும் உள்ளாகி தன்னோட வாழ்க்கையே சாபமா முடிஞ்சிடுது அனைவருடைய வாழ்க்கையில. ஏன்? பணத்தின் மேல் ஆசை. பணத்தின் மேல் ஆசை வைத்து, உலகத்தின் மேல் ஆசை வைத்து, உலக நண்பர்கள், உலக காரியங்கள், உலகத்தினுடைய எல்லாவற்றின் மேலும் ஆசை வைத்து தேவன் மேல் உள்ள ஆசையை விட்டு என்ன செஞ்சிடுறாங்க? அவங்க வழி விலகி போயிடுறாங்க. நம்ம அப்படிப்பட்டவங்களா நம்ம இருக்கக்கூடாது. ஏன் இந்த முட்செடிக்குள் இருக்கிற அந்த விதை வளர்ந்து ஏன் பெரிதாய் மாற முடியவில்லை? காரணம் என்ன? இந்த இப்படிப்பட்ட முற்கள் அவங்களை நெருக்கி போட்டு விடுகிறது. கவலை என்கிற முள் அவங்களை நெருக்கி போட்டுறது. அடுத்து சொல்லப்படும் ஐஸ்வர்யத்தின் மயக்கம், எப்ப பார்த்தாலும் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கிற அந்த மயக்கம், உலகத்தின் மயக்கம், பாவ இச்சை என்கிற மயக்கம், பாவம் செய்ய வேண்டும் என்கிற அந்த ஆசை என்ன செய்யுது? அவங்கள அந்த முள்ளுக்களை போல குத்தி 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 என்ன செய்யுது? அந்த செடி வளர விடாதபடிக்கு அதை குன்றி போக வைத்து விடுகிறது. அந்த செடியால் இந்த முட்களை விட்டு தாண்டி என்ன செய்ய முடியல? அந்த செடி வளர முடியல. இப்படித்தான் அநேகோட வாழ்க்கையில சுற்றி இருக்கிற நபர்கள், சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள், சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் முள்ளுக்களை போல நெருக்கி கொண்டிருக்கிறதுனால அவங்களால என்ன செய்ய முடியல? கடவுளுக்காக எழும்ப முடியல, கடவுளுக்காக அவங்க பிரகாசிக்க முடியல, நல்ல ஒரு மரமாக செடியாக வளர்ந்து அது கனி கொடுக்க முடியல. காரணம் என்ன? இப்படிப்பட்ட முட்களுக்குள் சிக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட உங்க வாழ்க்கையில எந்த முள்ளுக்குள்ளா நீங்க சிக்கி இருந்தா இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுங்க. இயேசு இந்த எல்லா முட்களையும் உங்களை விட்டு நீக்கி உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அவர் விடுதலை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் இந்த முட்களிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்பதற்காக தான் இயேசு தன்னுடைய தலையிலே அவர் முட்களிடம் சூட்டப்பட்டவராய் இருந்தார். முட்களிடம் சூட்டப்பட்டவராய் அவர் காட்சியளித்தார். அவருடைய தலையில முட்களை வைத்து அது அடித்தார்கள். மிகவும் ஆழமான முட்கள், ஆணிகளை போன்று அது பயங்கர கூர்மையான முட்களை வைத்து அடித்தார்கள். ஏன் தெரியுமா? இந்த முட்களுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் விடுதலை ஆக்குறதுக்காகத்தான் இயேசு அந்த முட்களெடுத்து தன்னுடைய தலையிலே சூட்டு கொண்டார். இந்த முள் வாழ்க்கை நமக்கு தேவையில்லை. எதை குறித்தும் கவலைப்படாதுங்க. உலக ஆசைக்குள்ள சிக்கி கொள்ளாதுங்க. உலகத்துடைய மயக்கத்துல போய் விழுந்துடாதுங்க. உலக இச்சைக்குள், அந்த பாவத்துக்குள் விழுந்து விடாதிருங்கள். உலகம் இச்சை அநேக வாலிப பிள்ளைகளை இழுத்து விடுகிறது. திருமணமானவர்கள் கூட அதுல அடிமையாகி போகிறார்கள். நல்ல வாழ்க்கை இழந்து பாவ வாழ்க்கைக்குள் போய் விழுந்து விடுகிறார்கள். அந்த முட்கள் வாழ்க்கை நமக்கு தேவையில்லை. அதை எடுத்து போடுங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்காக நிலைத்திருங்கள், வேட்கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை நன்றாக உட்கொண்டு கேட்டு கேட்டு அதன்படி நடந்தீர்கள் என்றால் நாம் நல்ல ஒரு மரமாய் வளர்ந்து கனி கொடுக்க முடியும். அல்லேலூயா. தேவன் அதை தான் விரும்புகிறார். நம்ம எல்லாம் ஜெபிப்போமா? எங்க அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த வசனங்களை கேட்ட ஒவ்வொருத்தங்களையும் ஆஸ்வதிப்பீராக. ஆண்டவரே, எங்களுடைய இருதயம் நல்ல நிலமாக இருக்கட்டும் ஐயா. ஆண்டவரே, வழி அருகே விதைக்கப்பட்ட விதையை போல இராதபடிக்கு, உணர்வில்லாத இருதயம் போல நாங்கள் இராதபடிக்கு, கற்பாரை போன்ற இருதயம் எங்களுக்குள் இராதபடிக்கு, எத்தனை வசனங்கள், எத்தனை வார்த்தைகள், எத்தனை எச்சரிப்பான வார்த்தைகள், எத்தனை ஜாக்கிரதையான வார்த்தைகள் எங்களை தேடி வந்தாலும் நாங்கள் அதை அசட்டை பண்ணி, ஆண்டவரே, எங்களுடைய சுய இச்சையினால், நாங்கள் உலக மயக்கம் கவலையினால் நாங்கள் இழுப்புண்டு, ஆண்டவரே, நாங்கள் வேர்கொள்ள முடியாமையினால், நாங்கள் வேர்கொள்ளாததினால், ஆண்டவரே, நாங்கள் காய்ந்து போகிற நிலைமை விட்டு எங்களை மாற்றி போடுங்க. ஆண்டவரே, எங்களுடைய இருதயம் சதையான இருதயமாய் மாற்றும். கல்லான இருதயம் எடுத்து சதையான இருதயத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, இந்த சதையான இருதயத்தில் நம்முடைய வார்த்தை எழுதுங்க. ஆண்டவரே, வார்த்தை எழுதப்படட்டும் ஐயா. ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையை கேட்காதபடிக்கு இருக்கிற மந்தத்தை எடுத்து போடுவீராக. எங்களுக்குள் நம்முடைய வார்த்தைகள் வந்து விழட்டும் ஐயா. நல்ல நிலமாய் எங்களுடைய இருதயம் இருக்கட்டும். முட்களை போன்று இருக்கிற சுச்சுவேஷனை நாங்கள் விட்டு நாங்கள் விலகி வர கிருபை தாங்க. உலக கவலை விட்டு நாங்கள் வெளியே வரட்டும். பாவ இச்சைகளை விட்டு நாங்கள் வெளியே வர உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எங்களுடைய நல்ல நிலமாய் நிலத்தை மாற்றுங்க. ஆண்டவரே அப்பா, இயேசு விரும்புகிற அந்த கனிகள் வெளிப்படுவதாக. இந்த கனிகளினால் அநேக திருப்தி ஆகட்டும். அந்த கிருபை தாங்க எங்களுக்கு. நாங்கள் கொடுக்கிற பலனாகி இந்த கனிகளினால் அநேகருடைய பசிகள் ஆற கிருபை தாங்க ஆண்டவரே. அநேக குடும்பத்துக்கு நாங்கள் ஆண்டவரே பசியாற்றுற கிருபை தருவீராக. அநேக குடும்பங்களுக்கு நாங்கள் இன்பத்தை கொடுக்கிறவங்களாக எங்களை மாற்றுவீராக ராஜா. தேவனால் ஆஸ்வதிக்கப்படும் சொன்ன அந்த ஆசீர்வாதங்கள் இந்த நிலத்துக்குள் வரட்டும் ஐயா. கிருபை தருவீராக. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மகிமைப்படுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். வருகின்ற ஆகஸ்ட் 16ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி முதல் விடுதலை சிறப்பு உபவாச கூட்டம் சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து
கரூர் ரோட்டில் 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள முருங்கப்பேட்டை ஷாሎም கார்டனில் வைத்து நடைபெறும். வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய குடும்பத்தின் தனிநபர்களின் ஆசீர்வாதத்திற்காக சிறப்பு விடுதலை பிரார்த்தனை ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். காலை 9 மணியிலிருந்து 10 மணிக்குள் வருபவர்களுக்கு ஹோட்டல் மாயாஸ் முன்பிருந்து இலவச வேன் வசதி செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் அனைவரும் இந்த உபவாச கூடுகைக்கு தவறாது திரளாய் வந்து பங்கு பெற்று தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்கள் முகவரி ராக் சிட்டி ஏஜி சபை, ஹோட்டல் மாயாஸ், சத்திரம் பேருந்து நிலையம் அருகில், திருச்சி 2. ராக் சிட்டி ஏஜி சபையின் ஞாயிறு ஆராதனைகள் ஞாயிறுதோறும் காலை 5:30 மணிக்கு முதல் ஆராதனையும், காலை 8 மணிக்கு 2ஆம் ஆராதனையும், காலை 10:30 மணிக்கு 3ஆம் ஆராதனையும் நடைபெறுகிறது. ராக் சிட்டி ஏஜி சபையில் நடைபெறும் ஆராதனைகளில் நீங்கள் உங்கள் குடும்பத்தார் மற்றும் நண்பர்களுடன் கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கின்றோம்.